ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்னோட ஹேர் எப்படி ஸ்ட்ரைட்டன் பண்ணுறேன், குயிக்காக எப்படி ஸ்ட்ரைட்டன் பண்ணி முடிக்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆல்சோ நான் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கு ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ரஷ் எந்த பிராண்டில் இருந்து எப்படி யூஸ் பண்ணுறேன், எத்தனை டைம் யூஸ் பண்ணுறேன், குயிக்காக வேலை முடியுதா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டு இருக்கோம், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக போடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அங்கேயும் இப்போ நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் நான் நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஹேருக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன், ப்ரீ ஹேர் ஸ்ட்ரைட்னிங் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எல்லாமே காட்டிடுறேன். ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதோ கேர்ள் பண்ணுறதோ எந்த விதமான ஹீட் டூல்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே வந்து நான் இந்த பி பிளெண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இதை நான் ஒரு 4-5 பாட்டில்ஸ் காலி பண்ணியிருப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் நல்ல குவாலிட்டி ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதே மாதிரி வேறு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது, வேறு நல்ல குவாலிட்டி ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே, அது எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்ப்ரே பாட்டில் இருக்கும், ஓகேவா? இங்கே மேலே இருக்கிற இந்த ஸ்ப்ரே நாப் வந்து உடஞ்சிட்டனால நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுக்குவேன். கண்டிப்பாக வந்து நான் சொன்ன மாதிரி ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே நல்லா தாராளமாகவே அடிச்சுக்கோங்க. இருங்க, நான் கிட்ட பின்னாடி போயிடுறேன். நீங்கள் என்னோட ரீசெண்ட் ஹேர் கேர் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து சொல்லியிருப்பேன், எங்கேயாச்சும் வெளியில் போனால் மட்டும்தான் நான் ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். மற்ற நாள்லாம் நான் வந்து சும்மாவே நார்மல் ஹேரில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது வந்து 2 days முன்னாடி ஷூட் பண்ண வீடியோ. ஆனால் எனக்கு வந்து இப்போது ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ண போனோம் இருக்குது. பிகாஸ் ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணி ஒரு லுக் வருதுல்ல, பர்ஃபெக்டான லுக், அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எனக்கு வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணால் தான் ஒரு கம்ப்ளீட் லுக்கான மாதிரி இருக்குது. நீங்கள் எதுவுமே போடலைனாலும் நீங்கள் ப்ரெசன்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதுவுமே போடல, ரொம்ப மேக்கப் போடணும் அந்த மாதிரிலாம் அவசியமே இல்லை. ஜஸ்ட் நான் போட்டிருக்க மாதிரி ஒரு நல்ல ஷேடு, உங்கள் ஸ்கின் டோனுக்கு சூட் ஆகிற மாதிரி லிப்ஸ்டிக் ஷேடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஹேர் வந்து ரொம்ப பறக்க வெட்டி மாதிரி இல்லாமல் லைட்டாக டேம் ஆகிற மாதிரி பர்ஃபெக்டாக அப்பப்போவே ஹேர் கட் பண்ணிக்கிறது, ஹேர் வந்து நல்லா கொஞ்சம் மேனேஜபிளாக வச்சுக்கிற மாதிரி குட் லுக்கிங் ஹேர் அந்த மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. அதே மாதிரி நல்ல ட்ரெஸ் போட்டுக்கோங்க. அதுவே போட்டுக்கிட்டாவே நல்ல ஒரு ப்ரெசன்டபிளான லுக் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு லுக் வேணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணலாம், என்ன தப்பு அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணும் கூடிய அதோடையே நான் இந்த வீடியோவும் எடுத்துடலாம் அப்படி சொல்லி ஹேர்ஸ் இந்த ஸ்ப்ரே அடிக்கிறதுல வந்து கஞ்சப்படாதீங்க தயவு செஞ்சு. இப்போ இது கொஞ்ச நேரம் ரொம்ப அடிச்சிட்டேன் போல. ஓகே, இப்போ ஹீட் ப்ரொடெக்டர் ஸ்ப்ரே பண்ணி முடிச்சிட்டேன். ஹேர் வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்குது. அப்படி இருக்கப்ப நீங்கள் டேரெக்டாக ஹேர் ஸ்ட்ரைட்னரோ ப்ரஷ்ஷோ கர்லரோ பண்ணிங்கன்னா முடி பொசுங்கி போயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. ஹேர் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 minutes அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேர்ள் பண்ணுறதோ ஸ்ட்ரெயிட் பண்ணுறதோ எது வேணால் பண்ணிக்கலாம். அப்படி வெட்டாக இருக்கும்போது பண்ணிங்கன்னா முடி பொசுங்கி போயிடும். இப்போ ஹீரோ ஆஃப் த ப்ராடக்ட் வரலாம். ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ப்ரஷ், இதை வச்சு தான் நான் இப்போ என்னோட ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ண போகிறேன். இது வந்து பிலிப்ஸ் பிராண்ட்லேருந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ப்ரஷ். இது வந்து 3 செட்டிங்ஸ் இருக்குது. இது வந்து 0, 1, 2. 1ல் வச்சிங்கன்னா லைட்டாக ஹீட் ஆகும், 2ல் வச்சிங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகும். என்னோட ஹேர் டெக்ஸ்சருக்கு நான் வந்து 1ல் வச்சு தான் எப்பயுமே ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணுவேன். அதுவே ரொம்ப ஹீட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ என்னைய மாதிரி கொஞ்சம் வேவி ஹேராக இருந்துச்சு, ரொம்ப வேவியாக இருக்காது, கொஞ்சம் வேவியாக இருக்குது, ஆர் உங்களுக்கு ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஃப்ரிஸ் டேம் பண்ணால் மட்டும் போதும், அந்த அளவுக்கு நான் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 1ல் வச்சு மட்டும் ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணாவே போதும். அதுவே மோர் தென் எனஃப். 2ல் வச்சிங்கன்னா ரொம்ப ஹீட் கொடுக்குது. ஸோ
அது நமக்கு தேவையில்லை. 1ல் வச்சு எப்பயுமே ஹேர் ஸ்ட்ரைட்டை நான் பண்ணிப்பேன். அதுக்கு முன்னாடி ஹீட் கொடுக்கணும். ஸ்விட்ச் ஆன் இப்போ நான் ஸ்விட்சை ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணதுக்கப்புறமும் இது வந்து 0ல் இருக்குது. ஆன் பண்ணணும், ஐ மீன் ஹீட் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து 1ல் வைக்கணும். 1ல் வச்ச உடனே இங்கே வந்து லைட் எரியும். ஸோ லைட் எரியறப்பயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது ஹீட் ஆகுது அப்படி சொல்லி. நார்மல் ஸ்ட்ரைட்னர் அந்த பிளேட் இருக்கும்ல, அது தொட்டாவே ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ ஆனால் இது வந்து அவ்வளோ ஹீட்டாலாம் இருக்காது. நம்ம தொட்டுக்கலாம், ஒன்றும் அவ்வளோவா ஹீட்டில் இருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஹேரை 2 செக்ஷன்ஸாக டிவைட் பண்ணி மேலே இருக்கிற டாப் செக்ஷனை கொண்டு போட்டு வச்சுக்கலாம். கீழே இருக்கிற ஹேரை மட்டும்தான் நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ண போகிறோம். இப்போ நான் கீழே இருக்கிற இந்த 2 செக்ஷன்ஸை ஸ்ட்ரைட்டன் பண்ணுறப்ப நான் ரொம்ப பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி ஃபுல் ஸ்ட்ரைட்டன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஓரளவுக்கு கீழே இங்கேருந்து இங்கே முடி மட்டும் ரொம்ப ஸ்ட்ரைட்டனாக இருந்தால் போதும். இங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வேவியாக இருந்தாலும் நான் அந்தளவுக்கு கண்டுக்க மாட்டேன். பிகாஸ் நீங்கள் ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டன் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் ரொம்ப தின்னாக இருக்க மாதிரி இருக்கும். இஃப் உங்களுக்கு ரொம்ப தின் ஹேராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு முடியே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ வந்து எப்பயுமே இந்த செக்ஷன்ஸ் ஆஃப் ஹேரை வந்து இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இங்கே கீழே இருக்கிறத மட்டும் நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கிற முடியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரைட்டன் பண்ணாதீங்க. ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் வால்யூமாக இருக்கிற மாதிரி உங்கள் முடி கொஞ்சம் வால்யூமாக இருக்க மாதிரி தெரியும். இப்போ ஹேர் ப்ரஷ் போட்டு நீங்கள் டேரெக்டாக சீவறதுக்கு முன்னாடி எப்பயுமே உங்கள் முடியில் சிக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சிக்கு இல்லாத முடியில் இந்த ஹேர் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த முடியில் வந்து இந்த மாதிரி ப்ரஷ் இருக்குல்ல, இதுக்கு நடுவில் வந்து நிறைய முடி போய் மாட்டிக்குது. இந்த ப்ரஷ்ஷோட டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறது இந்த ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம இப்படி ரன் பண்ணுறப்ப நம்ம முடி வந்து இதில் நடுவில் போய் சிக்கிக்குது. அது ஒன்றே மட்டும்தான் எனக்கு பிடிக்கவே இல்லை. மற்றபடி இது நல்லாயிருக்கு. நான் சொன்ன மாதிரி ரொம்ப மேலாக்க வைக்கல, கீழே தான் வச்சுருக்கேன். ஐ ஹோப் யூ கேன் see. தெரியுதா? ஒரு டைம் பண்ணதுக்கு என்னோட ஹேர் இப்படி தான் இருக்குது. இதுவும் பார்த்துக்கோங்க. ஒரு நல்ல ஹீட் வச்சு ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணால் போதும், உங்களோட ஹேர் நல்லா ஸ்ட்ரைட்டன் ஆகிரும். வந்துருச்சு. எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நான் சொன்னாலே இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் இப்போ பாருங்கள், இந்த சைடு நிறையா முடி இருக்க மாதிரி இருக்குது, இந்த சைடு கம்மியாக முடி இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணதுக்கப்புறம் இதுதான் ரிசல்ட்ஸ். அதனால தான் நான் சொன்னேன் ரொம்ப வந்து ரூட் கிட்ட இருந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணாதீங்க. பிகாஸ் அது பின்னாடி போகிற முடி தான். இங்கே முடி இங்கே மேலெல்லாம் மறைச்சிக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த முடியே இது வரைக்கும் மறைச்சிக்கும். ஸோ கீழே இருக்கிற முடி மட்டும் நீங்கள் ப்ராப்பராக ஸ்ட்ரைட்டன் பண்ணால் போதும் அப்படின்னு அதுக்கு தான் சொன்னேன். ரொம்ப சூடாக இருக்கு. இப்போ நல்லா இருக்கா? இப்போ தெரியுதா? முன்னாடி என்னோட முடி கொஞ்சம் புஸ் புஸ்ன்னு இருந்துச்சு, இப்போ நல்லா டேம் ஆகிருச்சு. இந்த மாதிரி லுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ இதை மட்டும் ஒன்றா சேர்த்தி ஒரே ஒரு டைம் நான் முன்னாடி செக்ஷன் பண்ணாலும் அதே மாதிரி 2 செக்ஷனும் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 2 செக்ஷனாக பண்ணிட்டு கோம் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் முடி கொட்டது. மற்றபடி இதை வச்சு ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி, குயிக்கும் கூட. சீக்கிரமாக இதை வச்சு ஸ்ட்ரைட்டன் பண்ணிடலாம். இதே ஸ்ட்ரைட்னர் வச்சு ஒவ்வொரு செக்ஷன்ஸாக நம்ம இழுக்கிறப்ப ரொம்ப டைம் ஆகும். இதே வந்து கொஞ்சம் நிறைய செக்ஷன்ஸ் எடுத்து ஸ்ட்ரைட்டன் பண்ணுறப்ப ஈஸியாக நம்மளுக்கு வேலை முடியுது. எங்கேயாச்சும் ஆஃபீஸ் போகிறவங்க அவசரமாக கிளம்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், வாங்கி யூஸ் பண்ணலாம். பக்கம் நல்லா இப்போ இந்த பக்கம் பாருங்களேன் ஒரு மாதிரி இருக்குது, இந்த பக்கம் பாருங்களேன் நல்லா ஸ்லீக்காக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிச்சிருக்கு. அதனால இப்போலாம் நான் என்ன பண்ணுறேன்னா அடிக்கடி ஸ்ட்ரைட்டன் பண்ணுறேன் இதை வச்சு. இல்லைனா ஹேர் ஸ்ட்ரைட்னர் வச்சு எதையாச்சும் ஒன்று இந்த மாதிரி ஒரு ஹேர் கொண்டு வந்துடுறேன். உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும். உங்களுக்கு பேங்க்ஸ்லாம் இருக்குது, ஃப்ரிஞ்சஸ்லாம் விட்டுருக்கீங்க அப்படின்னா அதை தனியாக நீங்கள் ரோல் பண்ணி ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பேங்க்ஸ்லேருந்து நல்லா தனியாக தெரியும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு.
நான் எப்படி ஸ்டைல் பண்ணும் அப்படிங்கிறத காட்டுறேன். நான் வந்து இது ஃபுல் ஸ்ட்ரெயிட்னருமே இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வச்சு தான் பண்ணுறேன். செகண்ட் நம்பருக்கு நான் போவே இல்லை. ஃபர்ஸ்ட் நம்பர் வச்சு பண்ணுறப்பே எனக்கு வந்து இந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குது. இப்போ முன்னாடி பேங்க்ஸ் எப்படி ஸ்ட்ரெயிட்டன் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த ஐப்ரோஸ்க்கும் எடுத்து இந்த மாதிரி முன்னாடி முடி எடுத்துக்கோங்க. முடி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும். ரொம்ப ரூட்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு போகாதீங்க, ரொம்ப ரூட்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகாதீங்க. அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கா இந்த நல்லா இருக்குல்ல. எனக்கு என் முடி வந்து எப்பயுமே ஸ்ட்ரெயிட் ஹேர் தான் பிடிக்கும். பிகாஸ் சரி ஒரு நல்ல லுக் கிடைக்குதுல்ல. இப்போ எனக்கு என் முடி வந்து இந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும். இந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி நான் நினைப்பேன். இதுதான் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதே எப்பயுமே மெயின்டைன் பண்ணிக்கணும்னு நினைப்பேன். ஸோ அடிக்கடி நான் வந்து ஸ்ட்ரெயிட்டன் வேலை பண்ணிக்கிறதும் இதுதான். எப்பயாச்சும் எனக்கு ரொம்ப ஃபுல் முடியும் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணும் அப்படி எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நான் இங்கேருந்து க்ராஸ் செக்ஷன் எடுத்து மட்டும் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணல. ஸோ இந்த முன்னாடி மட்டும் முடிய ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிப்பேன். பின்னாடி இருக்கிற முடியெல்லாம் அப்படியே விட்டுருவேன். நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். சரி, முன்னாடி நீங்கள் என்னோட முடியை பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நீங்கள் முடியை பார்க்குறீங்கள, திஸ் இஸ் த லுக். இந்த விஷயம் இப்படி ஒரு லுக் கிடைக்குது இல்லை, பார்க்கவே நீட்டாக இருக்கும், ப்ரெசன்டபுளாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து அப்பப்போ இந்த ஸ்ட்ரெயிட்னர் வேலையை பண்ணிக்கிறேன். முடி கொட்டுமான்னு கேட்டால் கொட்டும். பிகாஸ் அட் த எண்ட் நீங்கள் முடிக்கு வந்து ஹீட் கொடுக்குறீங்க, கொட்ட தான் செய்யும். பட் பியூட்டி இஸ் பெயின். இப்போ நல்லா இருக்கா? இந்த லுக்குக்காக தான் நான் வந்து இந்த ஸ்ட்ரெயிட்னிங் வேலையை வந்து அடிக்கடி பண்ணிக்கிறேன். நீட்டாக இருக்குல்ல. எனக்கு வந்து இந்த முன்னாடி செக்ஷன் வந்து இப்படி இருக்கணும், இப்படி இருக்குல்ல, அது வந்து எனக்கு எப்பயுமே பிடிக்கும். ஸோ நீங்கள் இந்த முடி இங்கே பின்னாடி இருக்கிற முடியெல்லாம் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணலினா கூட நீங்கள் முன்னாடி இந்த முடியை மட்டும் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ நான் எப்படி இந்த ஹேர் கொண்டு வந்தேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. முன்னாடி இருந்த ஹேருக்கும் இப்போ இருந்த ஹேருக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு லுக்கு வேணுங்கிறதுக்காக தான் நான் அடிக்கடி வந்து இந்த ஹேர் ஸ்ட்ரெயிட்னிங் வேலையை வந்து பண்ணிக்கிறேன். மோர் தென் நான் அந்த ஸ்ட்ரெயிட்னிங் அந்த இது வச்சு பண்ணுறதை விட நான் வந்து இந்த ப்ரஷ்ஷை வச்சு பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் உங்ககிட்ட இப்போ பேசிகிட்டே பண்ணனால ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்து பேசாமல் நான் பாட்டுக்கு என்னோட இதெல்லாம் செஞ்சேன்னா சீக்கிரமே முடிஞ்சிடும். ஹேர் ஸ்ட்ரெயிட்னரை வச்சு பண்ணுறதை விட இந்த ப்ரஷ்ஷை வச்சு பண்ணுறது வந்து குயிக்காக வேலை முடியும். ஸோ கைஸ், இப்போ நான் எப்படி இந்த ஹேர் ஸ்ட்ரெயிட்னர் வேலையை பண்ணேன், எப்படி இந்த லுக்கு கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த ஸ்ட்ரெயிட்னரோட லிங்க்கு, இந்த ஹீட் ப்ரொடெக்டரோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டு இருக்கோம். ரொம்ப ஜாலியாக இருக்குது. மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ், பாய்.